நாராயணா நமோ நாராயணா. ஆழ்வார்களுடைய தமிழ் ஈரத்தமிழ், அது இன்தமிழ். அந்த ஆழ்வாருடைய அமுதத்திலே ஆழ்வாருடைய இன்தமிழை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரங்களை நாம் நீண்ட நெடுங்காலமாக நீண்டு சிந்தித்துக் கொண்டே வருகிறோம். ஏனென்றால் திருவாய்மொழி 1000க்கும் மேற்பட்ட பாசுரமாக இருப்பதனாலே அந்த சில பாசுரங்களை மட்டும் எடுத்து நாம் இங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு பாசுரம் பாருங்கள், ரொம்ப அற்புதமான பாசுரம். வார்த்தை அறிபவர் மாயவர்க்கு ஆடன்றி யாவரோ, போர்த்த பிறப்பொடு நோயோடு முப்பொடு இறப்பிவை பேர்த்து பெரும் துன்பம் வேறற நீக்கி தம் தாளின் கீழ் சேர்த்தவன் செய்யும் சேமத்தை எண்ணித் தெளிவுற்றே. ரொம்ப அருமையான பாசுரம் இந்த பாசுரம். இந்த வைணவத்திலேயே 3 விதமான தத்துவங்கள் உண்டு. அதற்கு பேர் ரகசியத்திரயம் என்று பெயர். ரகசியத்திரயம் என்றால் திருமந்திர துவய சரவஸ்லோகம் என்ற 3 விதமான அர்த்தங்கள், 3 விதமான பொருள். இதற்கு ரகசியத்திரயம் என்று பெயர். ஆச்சாரியனிடத்திலே இந்த 3ஐயும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியனிடத்திலே உபதேசம் பெற வேண்டும். அந்த ஆச்சாரியத்திலே உபதேசம் பெற வேண்டுவதாக இருக்கக்கூடிய 3 ரகசிய திரயங்களிலே ஒரு ரகசியம்தான் 3ஆவதாக சொல்லப்பட்ட சரவ ஸ்லோகம் என்பது. இந்த சரவ ஸ்லோகம் இருக்கிறதே, முதல்ல திருமந்திரம் ஓம் நமோ நாராயணாயா என்ற திருமந்திரம். இந்த திருமந்திரத்தினுடைய விரிவுதான் துவயம். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. இது துவயம். இதனுடைய திருமந்திரத்தினுடைய விரிவு துவயம். துவயத்தினுடைய விரிவு சரவ ஸ்லோகம். அது என்னவென்றால் கண்ணன் கீதையிலே தேர்த்தட்டிலே அருளி செய்த வார்த்தை, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜா அகம் த்வா சர்வபாவேப்யோ மோட்சயிஸ்யாமி மா சுதஹா. எல்லா தர்மங்களையும் பற்றற விட்டொழித்து என்னை ஒருவனையே சரண் புகுவாய், நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்று கண்ணன் அருளி செய்திருக்கக்கூடிய தேர்த்தட்டு ஒளி. அந்த தேர்த்தட்டு ஒளியாகிய சரவ ஸ்லோகத்தை தான் இந்த பாசுரத்திலே சுவாமி நம்மாழ்வார் நமக்கு அருளி செய்திருக்கிறார். அற்புதமான பாட்டு. வார்த்தை அறிபவர். இந்த வார்த்தை அறிபவர் என்றால், இது வார்த்தை அறிபவர் என்றால் தான் சரவ ஸ்லோகமாகிய வார்த்தை, தேர்த்தட்டு ஒளியை அறியக்கூடியவர்கள் என்று பொருள். இந்த ஆத்மாவானது தன்னுடைய சுரூபம் என்னவென்றே தெரியாமல் இந்த உலகத்திலே கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்குகிறது. என்ன சொன்னாலும் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருலக்கும் என்று சொன்னாலும் எழுந்திருக்காமல் இந்த ஆத்மாவானத்தினுடைய சொரூபம் தெரியாமல் பிறப்பு, நோய், மூப்பு, இறப்பு இவைகளையெல்லாம் வைத்துக் கொண்டு இந்த ஆத்மஸ்வரூபம் என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்து இருக்கிறது. இந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிய வேண்டுமானால் அதைத்தான் சொல்கிறார் ஆழ்வார். சொல்கிறார், எம்பெருமானே நீ இந்த துன்பத்தை எல்லாம் போக்கி முதல்ல பிறப்பை போக்கு, அதனாலே பிறப்பு வந்த பிறகு நோய் வருகிறது, அதை போக்கு, பிறகு மூப்பு வருகிறது, அதை நீக்கு, எல்லாவற்றுக்கு மேலாக இறப்பை நோக்கி நீட்டு, எல்லாவற்றையும் நீக்கி உன்னுடைய தாழ் கீழ் உடைய திருவடியிலே என்னை சேர்த்துக் கொள்வாயாக. சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை, அவனுடைய அந்த சாரத்தை சொல்லக்கூடிய அந்த சேமத்தை அவனுடைய தாளின் கீழ் அவனுடைய திருவடியின் கீழ் சேர்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை அருளக்கூடாதா என்று ஆழ்வார் எம்பெருமானத்திலே விண்ணப்பிக்கிறார். இதிலே தாழ் வார்த்தை அறிபவர் என்றால் சரணாகதி செய்திருக்கக்கூடிய பிரபன்னர்கள் என்று பெயர். பிரபன்னர் என்றால் யார் என்றால் எவதொருவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம், நான் ஒருவனே, என்னை ஒருவனையே நீ சரண் புகு. எல்லாவற்றையும் விட்டு விடுவது என்பதை விட எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டு அர்த்தம். சில பேர் விட்டுட்டு நான் அதை விட்டுட்டேன் இதை விட்டேன்னு சொல்றதில்லை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம் என்ற எண்ணத்தையும் துறந்து என்னை ஒருவனை சரண் புகுவாய், நான் உன்னை எல்லா பாவங்களும் விடுவிக்கிறேன் என்று சொன்ன அந்த சரம ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்தி எம்பெருமானுடைய திருவடியிலே போய் சேர்வதற்குரிய வழியை மிக அற்புதமாக சுவாமி நம்மாழ்வார் நமக்கு அருளி செய்திருக்கிறார்.